என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சந்தனாவுக்கு ஏதும் சந்தேகம் வந்து தங்களை தவறாக நினைத்து விடக்கூடாது என்பதில் கற்பக அம்மா கண்ணாக இருக்கிறார். சந்தனாவாக ருத்ரனின் நாடகத்தை கண்டுபிடிக்கவே கூடாது. அவனாக அவள் பாசத்தை புரிந்து கொண்டு தன் நாடகத்தை கைவிட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஒருவித தவிப்பும் பதற்றமும் அவர் மனதை வேட்டையாடவே செய்கிறது. ஆவலாய் சந்தனா வரவுக்காக அவர் காத்திருக்க, அதோ முகமெல்லாம் புன்னகையாக அறைக்குள் வருகிறாள் சந்தனா. அவரை கண்டதும் குட் மார்னிங் அத்தை என்று உற்சாகத்தோடு அவள் கூற, களங்கமற்ற எந்த சந்தேகமும் இல்லாத சந்தோஷமான அவளது அந்த குட் மார்னிங் அவர் மனதை குளிர்வித்தது. சந்தனா உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பது அவருக்கு புரிந்தது. கரம் நீட்டி அவளை அழைத்தவர் குட் மார்னிங் மை டியர் என்றார். அவள் அருகில் வந்ததும் அவளை சுற்றி வளைத்துக் கொண்டவர் உட்காருமா என்று கூற, அவளும் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். எதிரே டீப்போ மீது 2 கப் டீ இருக்கிறது. ஒன்றை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தவர் அடுத்ததை எடுத்து பருகியபடியே, என்னம்மா, நம்ம வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார். இந்த வீட யாரத்த பிடிக்கலன்னு சொல்லுவாங்க? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. தூங்குனியாமா? நிம்மதியா தூங்குறேன். மேல மாடியில இருந்தியாமா? ஆமா அத்த, காலையில நீங்க எழல, அதுதான் வீட்டை சுத்தி பார்க்கலாமேன்னு மாடிக்கு போனேன். அவருடைய ரூமுக்கும் போனேன். ரூம் ரொம்ப அழகா இருந்தது. அவருடைய போட்டோ எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அத்த. எவ்வளவு சந்தோஷமா ஓடி ஆடி இருந்திருக்காரு. அவரை இப்படி கடவுள் படுக்கையில தள்ளிட்டாரே. அவளது வார்த்தையில் அவன் மீது அவள் கொண்டிருக்கும் அனுதாபம் தான் பிரதிபலிக்கிறது. அது அவருக்கு ஏமாற்றத்தையே அளித்தது. அனுதாபம் ஒருபோதும் காதலாகாது, அதன் குணம் வேறு. இந்த நிலை தொடருமானால் சந்தனா ருத்ரனை நெருங்கவே மாட்டாள். அப்படி என்றால் ருத்ரன் அவனது நாடகத்தை உடனே கைவிடும் வாய்ப்பும் இல்லை. அதை எண்ணிய போது அவர் கவலை இன்னும் அதிகமானது. அது முகத்தில் பிரதிபலிக்க சிரமப்பட்டு அதை மறைக்க சிரித்தவர், ருத்ரன் விபத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு பாக்குறியாமா என்று கேட்டபடியே டீப்போ மீது இருந்த ரிமோட்டை எடுத்து டிவியை ஆன் செய்தார். திரையில் ருத்ரன் மாடி இறங்கி வரும் அந்த அழகான காட்சி பிளே ஆனது. அலுவலகம் செல்ல தயாராகிதான் அவன் மாடி இறங்கி வருகிறான். படுக்கையில் வீழ்ந்து கிடக்கும் ருத்ரனின் உயரமும் கம்பீரமும் சந்தனாவுக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் மாடி இறங்கி வரும்போதுதான் அந்த கம்பீரம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. அவளால் அவள் விழிகளை நம்ப முடியவில்லை. இந்த அளவு ஒரு வசீகரம் அவனிடம் இருக்கிறதா? அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. வைத்த கண் வாங்காமல் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தவள் டீ பருக கூட மறந்து போனாள். அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக பிளே ஆனது. ருத்ரன் அவன் அம்மாவோடு இருக்கும் காட்சிகளில் அவனது அம்மா மீது கொண்டிருக்கும் பாசம் மிகவும் தெளிவாக தெரிகிறது. அந்த நேரத்தில் அவன் இதழ்களில் விரியும் குறும்பு புன்னகைக்கு என்ன ஒரு வசீகரம்! அந்த காட்சிகள் தான் அவளை அதிகம் கொள்ளை கொண்டது. அவன் உடற்பயிற்சி செய்வது, கார் ஓட்டுவது, பைக் ஓட்டுவது என்று ஏராளமான வீடியோக்கள். அனைத்தையும் பார்த்து தன்னை மறந்து அமர்ந்திருந்தாள் சந்தனா. இடையிடையே எப்போதோ டீயை பருகி அவள் முடித்திருந்தாள். ஒவ்வொரு வீடியோவும் பிளே ஆகும் போது அவள் மனதில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு வலி. இவர் கண்டிப்பா படுக்கையில இருக்க வேண்டியவர் இல்ல, இவரை எப்படியாவது குணப்படுத்தணும் என்று அவளுக்குள் தோன்றியது. அத்தை, இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சந்தனா கூற, அப்படியா, உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்காரு. அவரு படுக்கையில இருக்கும் போது அவருடைய இந்த கம்பீரம் தெரிய மாட்டேங்குது, ஆனா நடக்கும் போது நிக்கும் போது ரொம்ப 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 சூப்பரா இருக்காரு. ஏன் கண்ணே பட்டுடுச்சு போங்க, முதல்ல அவருக்கு சுத்தி போடணும். அப்படியா, சுத்தி போட்டுடலாம் என்று கூறியவர் டீப்போ மீது இருந்த ஐபோனை எடுத்து அவளிடம் நீட்டினார். இந்த செல்லில இந்த வீடியோ எல்லாமே இருக்கு, நீ விருப்பப்படும் போதெல்லாம் பிளே பண்ணி பாத்துக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும் போது ருத்ரனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் ரொம்ப தெளிவா உனக்கு புரியும். உனக்கு போன் இல்லல்ல? இல்ல அத்த, இந்த போன் உனக்கு தான். தேங்க்ஸ் அத்த. இந்த போன் எனக்கா? இது ஐபோன் தானே? ஆமா, இது உனக்கே தான். தேங்க்ஸ் அத்த. அதற்குள் மனோகர் வந்து, மேம், நீங்க ரூமுக்கு போலாம் என்று கூறிவிட்டு செல்ல, அத்த, நான் ரூமுக்கு போறேன் என்று கூறி அவள் எழ, சந்தனா, கரெக்டா 8 மணி ஆகும் போது சாப்பிட வந்துடுமா, நீ வராட்டி நான் போன் பண்ணி உன்னை கூப்பிடுறேன். தேங்க்யூ அத்த என்று கூறியவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். என்னவென்று தெரியவில்லை. இதுவரை அவள் மனதில் ஏற்படாத ஏதோ ஒரு உணர்வு, ஏதோ ஒரு ஆனந்தம், ஏதோ ஒரு வலி
அனைத்தும் மாறி மாறி அவள் மனதை பிசைந்தெடுக்கிறது. ஆம், ருத்ரன் அவள் மனதில் மெல்ல குடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். முன்பு அவனது அறைக்கு வரும்போது அவளுக்கு எந்த தயக்கமும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவன் அறைக்குள் அடி எடுத்து வைக்கும் போது ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு. இப்போதுதான் தன் கணவனின் அறைக்குள் காலடி எடுத்து வைக்கிறோம் என்ற எண்ணமே அவள் மனதில் உடலெடுக்கிறது. தயங்கி தயங்கிதான் அவள் அறைக்குள் காலடி எடுத்து வைத்தாள். அறைக்கதவை சாத்தும் போது கூட ஏனோ அவள் கரங்கள் நடுங்குகிறது. நேராக தன் அருகில் வருவாள் என்றுதான் ருத்ரன் நினைத்தான். ஆனால் அவள் அவன் அருகில் வரவில்லை. சென்று அங்கிருந்த செட்டியில் அமர்ந்து விட்டாள். அது அவனுக்கு வியப்பாக தான் இருக்கிறது. அவன் அருகில் வந்து அமர்ந்து மணிக்கணக்கில் நேற்று முழுவதும் பேசியவள் இன்று விலகி இருப்பது விந்தைதான். சந்தனாவின் இந்த திடீர் மனமாற்றம் ஏன் என்று ருத்ரனுக்கு புரியவில்லை. மெல்ல விழிகளை திறந்து செட்டியில் அமர்ந்திருப்பவளை பார்த்தான். அவள் முகத்தில் முன்பு இல்லாத ஏதோ ஒரு பாவ மாற்றம். அதற்கு பெயர் நாணமா இல்லை காதலா? அவனுக்கு புரியவில்லை. கையில் இருக்கும் ஐபோனை இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருப்பவளின் இதழ்களின் ஓரம் ஒரு அழகான புன்னகை. அவளது அந்த மாற்றம் ருத்ரனை கூட ஏதோ செய்தது. மெல்ல விழிகளை உயர்த்தி ருத்ரனை அவள் பார்க்கிறாள். சற்று தொலைவில் அவள் அமர்ந்திருப்பதால் அவன் விழிகள் திறந்திருப்பது அவளுக்கு தெரியவில்லை. மெதுவாக எழுந்து அவனை நோக்கி அவள் அடியெடுக்க சட்டென்று விழிகளை மூடிக்கொண்டான். அவன் அருகில் வந்தவள், ருத்ரன், என்னன்னு தெரியல, திடீர்னு என்னுடைய மனசுக்குள்ள நீங்க ஏறி உட்கார்ந்துட்டீங்க. எந்த சலனமும் இல்லாம இருந்த உங்களால என்ன அசைக்க முடியல. ஆனா இது இப்போ உங்களுடைய 1-2 வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே நீங்க அத்தை மேல காட்டின அந்த பாசம் தான் என்ன ரொம்ப கவர்ந்து இழுத்தது. எனக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்குது ருத்ரன். நீங்க இப்படி படுக்கையிலேயே இருக்க கூடாது. பழைய ருத்ரனா மாறணும். அதுக்காக என்ன செய்யவும் நான் தயாரா இருக்கேன். உங்களுக்கு நினைவு திரும்பும் போது நான் யாருன்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நீங்க என்னுடைய கணவர்னு என்னுடைய மனசுல எந்த ஒரு எண்ணமும் இருக்கல. அந்த நிலையில நீங்க நான் யாருன்னு கேட்டிருந்தா என்னுடைய மனம் வலிக்காது. ஆனா இப்போ என்னுடைய மனசு உங்களை கணவரா ஏத்துக்குச்சு. எந்த நிலையில நான் யாருன்னு நீங்க கேட்டா கண்டிப்பா உடைஞ்சிடுவேன். ஏனோ அவள் விழிகள் பனித்தது. அதிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் ருத்ரனின் கரத்தில் விழுந்தது. அவள் அழுகிறாள் என்று அறிந்ததும் அவன் மனமும் வலித்தது. நீங்க மட்டும் நான் யாருன்னு கேட்டுட்டா சத்தியமா என்னால அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியாது. ஏன்னா உங்களை எனக்கு அந்த அளவு பிடிக்குது. I love you ருத்ரன். அவள் கூற உண்மையிலேயே அவன் இதயம் சுக்கு நூறாக உடைந்து சிதறியது. I love you என்ற அந்த வார்த்தை அவள் இதயத்தின் வேதனையில் இருந்து உருவாகி கண்ணீரில் கலந்து அல்லவா அவன் செவியில் ஒலித்தது. நாடகத்தை இந்த நொடி கைவிட்டால் என்ன என்று கூட அவனுக்கு தோன்றியது. அவசரப்படாத ருத்ரன். அவளுடைய காதலுடைய ஆழத்த உணர உனக்கு கிடைக்கிற அருமையான நாட்களை மிஸ் பண்ணிடாத. அவன் மனம் கூற அப்படியே அசையாமல் கிடந்தான். அவன் அருகில் அமர்ந்த சந்தனா மெல்ல அவன் கரத்தை பற்றினாள். கரத்தை அழுத்தி பிடித்து கொண்டவள் மெல்ல மறு கரத்தை உயர்த்தி அவன் கன்னத்தை தொட்டாள். அவள் கை சுட்டுவிட்டதா என்ன? சட்டென்று அதை இழுத்து கொண்டவள் கலைந்து கிடக்கும் அவன் முடிகளை கோதி சரி செய்தாள். அவன் கரத்திலிருந்து தன் கரத்தை அகற்றி கொண்டவள் குனிந்து அவன் கன்னத்தை நெருங்கி பின் விலகிவிட்டாள். உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல. அப்படி இருக்க உங்ககிட்ட நான் எப்படி உரிமை எடுத்துக்க முடியும்? அது அநாகரிகம். ஆனாலும் உங்களை குணமாக்க அந்த அநாகரிகம் உதவும்னா தயங்கவே மாட்டேன். நீங்க என்ன ஏத்துக்காட்டி கூட பரவாயில்ல. நீங்க குணமாகணும். நீங்க பழைய ருத்ரனா மாறணும். அதுதான் இனிமே என்னுடைய லட்சியம். நீங்க கூடிய சீக்கிரம் குணமாயிடுவீங்கன்னு டாக்டர்ஸ் சொன்னதா அத்தை சொன்னாங்க. அந்த கூடிய சீக்கிரம்னு சொல்றது சில நாட்களா சுருங்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நான் எதுவும் செய்வேன். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க கூடவே உங்க பக்கத்திலேயே இருப்பேன் என்று கூறியவள் தலையணையை எடுத்து அவன் அருகில் வைத்து அதில் சாய்ந்து அமர்ந்தாள். சற்று விலகி அமர்ந்திருப்பது போல் அவளுக்கு தோன்ற மெல்ல நகர்ந்து அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்து கொண்டவள் செல்போனை ஆன் செய்து வீடியோக்கள் ஒவ்வொன்றையாக எடுத்து பிளே செய்து பார்க்க ஆரம்பித்தாள். இப்போது அவனது ஒவ்வொரு அசைவையும் அவள் விழிகள் ரசிக்கின்றன. உடற்பயிற்சி செய்யும் வீடியோ அவனது புயபலத்தையும் அவனது உருக்கு போன்ற உடலையும் வெளிச்சம் போட்டு காட்ட இந்த வலுவான கரங்கள் தன்னை அணைக்குமா என்ற சந்தேகம் அவள் மனதில் எழுந்தது. அவனது வீடியோ ஒவ்வொன்றையும் அவள் மீண்டும் மீண்டும் பிளே செய்து பார்த்து கொண்டிருக்க 8 மணி ஆனது கூட அவள் அறியவில்லை.
கற்பக அம்மா அழைக்கும் போதுதான் அவள் தன்னிலைக்கு வந்தாள். அப்போதுதான் சுவர் கடிகாரத்தில் நேரத்தையும் பார்த்தாள். 8:10 ஆகிவிட்டது. அழைப்பை ஏற்றவள், அத்தை நான் இதோ வரேன், அவருக்கு சாப்பாடு என்று கேட்டாள். நான் தான் சொன்னேனேம்மா, அதெல்லாம் மனோகர் பாத்துப்பான். இல்ல அத்தை, இனிமே அவருக்கு சாப்பாடு நானே குடுக்கறேன். அது உன்னால முடியாதுமா, நீ வெளியில வா. சரி அத்தை, மனமில்லா மனமோடு கூறியவள் அழைப்பை துண்டித்து விட்டு, உங்களுக்கு சாப்பாடு நானே குடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அத்தை நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனாலும் கூடிய சீக்கிரமே உங்களை எப்படி பாத்துக்கணும்னு நல்லா கத்துக்கிட்டு உங்களை நானே பாத்துக்கிறேன். சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வரவா? உங்களுக்கும் பசிக்கும்ல? இப்ப உங்க செக்ரட்டரி வந்துருவாரு, உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாரு என்று கூறியவள் எழுந்த வாசலை நோக்கி நடந்தாள். விழிகளை திறந்தவன் ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்து அவளையே இமைக்காமல் பார்த்தான். பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.